ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படலாம். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படலாம். இன்னைக்கு ஏன் நாம் ஒரு உயர்வான இடத்துல உட்கார முடியவில்லை என்று சொல்லி அநேகருக்கு ஒரு கேள்வி. ஐயோ, நான் இரவும் பகலும் பிரயாசப்படுகிறேன், நான் ஓடி ஓடி பார்க்குறேன், நல்ல வேலை செஞ்சு பார்க்குறேன், தொழில எதுவும் ஏன் உயர்வான இடத்துல என்னால் கடந்து போக முடியவில்லை? ஏன் ஒரு உயர்வான இடத்துல என் வாழ்க்கையை நான் என்னால் பார்க்க முடியவில்லை? ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ. இப்போ இன்றைக்கு ரெண்டு பகுதியில் என்ன அநேகருடைய வாழ்க்கையை வீழ்ச்சியை பார்க்கிறோம். சிலவங்க ஆண்டவருக்கு பயந்து இருக்க மாட்டாங்க, மனுஷனுக்கு பயப்படுவாங்க. ரகசியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வாங்க. ரகசியமான, ஆமாம், ஆண்டவரை மறுதலித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ நீ யோசிக்கணும், ஆண்டவர் உங்களை வைத்து ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். நான் என் மகனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும், தேசத்தில் உயர்வான இடத்துல வைக்கணும். ஆனால் நீங்கள் மனுஷனுக்கு பயந்து மனுஷனுக்கு பிரியமாக வாழ்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த உயர்வான இடத்துல கடந்து போக முடியவில்லை. ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனம் என்று சொன்னால், நீங்க தேசத்துல ஒரு வித்தியாசமாக ஆண்டவர் உங்களை வைக்க விரும்புகிறார். தேசத்தின் மத்தியில் உங்களை அநேகருக்கு ஒரு சாட்சியாக வைக்க விரும்புகிறார். ஆனால் நாமும் என்ன செய்கிறோம்? புறஜாதிகளோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். சொந்தங்கள் பந்தங்கள் வரும் பொழுது அவங்க ஆண்டவர் அறியவில்லை, என்னாலும் அவங்களோடு கலந்து உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது என்ன, அவங்க செயல்படுகிற எல்லா காரியத்துக்கும் நீங்க உடன்படிக்கை பண்ணுகிறதுனால தான் இன்னைக்கு அநேக வேதனைகளும் அநேக பிரச்சனைகளும் காணப்படுகிறது. இதை அறிகிற தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நீ யோசிக்கணும். ஆண்டவர் விரும்பி உயர்ந்த அடைக்கலத்தில் தானியேலை பாருங்க, அந்த பாபிலோன் தேசத்துல ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக, அதனால தான் ஆண்டவர் எல்லா மந்திரிகமார்களை காட்டிலும் அவனை உயர்வான இடத்திலே வைத்திருந்தார். யோசேப்பை பாருங்க, அவன் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக, அதனால தான் ஆண்டவர் எகிப்து எங்கும் ஒரு அதிபதியாக ஆண்டவர் அவனை மாற்றினார். ஆண்டவர் அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க எல்லா காரியத்திலும் பிரஜாதிகள் மத்தியில எப்பொழுதும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மக்களாக, ஜனமாக நீங்க இருக்கணும். அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஐயோ, நான் செய்யற தொழிலெல்லாம் நஷ்டம், ஒண்ணுமே ஓப்பன் ஆகவில்லை, ஒண்ணுமே நடக்கவில்லை, இன்னும் நம்ம மறைஞ்சு தான் இருக்கிறோம். ஆண்டவரை சில வேளை நம்ம தூசிப்போம். கிறிஸ்தவனாக இருந்தால் அதனால் பாடுகள் அனுபவித்தால் அது ஒரு நல்ல ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால், மறுதலித்து ஞாயிற்றுக்கிழமை ஆகும் பொழுது மாத்திரம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனாலதான் இன்றைக்கு அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மளால கடந்து போக முடியவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். உயர்ந்த அடைக்கலம். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குற்றம் குறைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் மாற்று. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே, நான் உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை வைக்கிறதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை சரண்டர் பண்ணுகிறேன். ஆண்டவர் என்னை மாற்று. ஆண்டவர் மாற்றுவார். நீங்க ஒப்பு கொடுத்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போவார். எந்த மனுஷன் வந்து கேட்டாலும் கிறிஸ்தவனான்னு சொல்லி கேட்ட, ஆமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பரலோகத்தில் தூதர்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்க மறுதலிச்சா ஆண்டவர் பரலோக தூதர்கள் மத்தியில் உங்களை மறுதலிக்கிற ஒரு நிலைமை வரக்கூடாது.
அதனால ஒன்னே ஒன்று, இன்னைக்கு ஒரு ஸ்தேவானை போல, ஒரு தானியலை போல, ஒரு யோசேப்பை போல இந்த வாழ்க்கையில வைராக்கியமாக இருக்கு. அதுதான் இந்த உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். கண்களை மூடுவோம், ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, துதிக்கிற இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் நம்முடைய பிள்ளைகளை வைங்கப்பா. அவங்க ஜாதி ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே நாமத்தை மறுதலிக்காதபடிக்கு சாட்சி உள்ளவர்களாக, அநேகருக்கு சாட்சியா, தேசங்களுக்கு சாட்சியா உயர்ந்த அடைக்கலத்தில் நீ வைத்ததற்காக நன்றி. பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரை, ஆசீர்வதிங்க. இந்த கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வார்த்தையை அநேகருக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.